அபுதாபியில் 2 நாள் ஸ்டே. அதனால் அங்கே இருக்க தீம் பார்க்ஸ் எல்லாமே இந்த 2 நாளில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாஸ் ஐலாண்டில் இருக்க W அபுதாபி அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். யாஸ் ஐலாண்டில் தான் எல்லா தீம் பார்க்குமே இருக்கிறதால நியர்பையில் நம்ம போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறதால அங்கேயே சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபெராரி வேர்ல்டுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த தீம் பார்க் ஃபுல்லாகவே ஃபெராரி கார் செட்டப்பில் தாங்க இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி கார்னாலே அம்ரிஷ் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ கடைக்கு போனாலும் கண்டிப்பாக ஒரு கார் வாங்காம வரவே மாட்டான். இங்க இருக்க ரைட்ஸ் கூட எல்லாமே கார் செட்டப்ல தான் இருக்கும். நம்ம ஹைட் மினிமம் 130 சென்டிமீட்டர் இருந்தா தான் எல்லா ரைட்ஸ்க்குமே அலோ பண்ணுவாங்க. ஒரே நாளே நமக்கு 2 தீம் பார்க் விசிட் இருந்ததால இதை முடிச்சுட்டு ஒரு 4 o'clock மேல பக்கத்துல இருக்க வார்னர் ப்ரோஸ்க்கு தாங்க போனோம். உண்மையாவே சொல்றேன், லைஃப்ல இன்னொரு தடவை நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த வார்னர் ப்ரோஸை தாங்க நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நாங்க போன இந்த துபாய் ட்ரிப்லயே எனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த வார்னர் ப்ரோஸ் தாங்க. உள்ள போனதுமே நம்ம உலகத்தையே மறந்து நம்ம வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு செட்டப்ல வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நாங்க பண்ண பெரிய தப்பே இந்த வார்னர் ப்ரோஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணுங்க. நாங்க ஹாஃப் அ டேக்கு மேல போனதால பாதி பிளேசஸை எங்களால கவர் பண்ணவே முடியல. இந்த தீம் பார்க் ஃபுல்லாவே ஏர் கண்டிஷன் செட்டப்ங்கிறதால எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் டயர்டே ஆக மாட்டோங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம யூடியூப் சேனல்ல லாங் வீடியோவா வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்க. பாய்.